பால் இருக்கு ஜஃபர், பழம் இருக்கு ஜஃபர், பசி இருக்காதோ. குர்ஆன வித்து பௌத்து பொழப்ப நடத்தக்கூடாது, ஜஃபர் நடத்தக்கூடாது. உலமா சப ரிவ்யூ கமெடி டொய்லெட் போனா நீங்க தண்ணி வாளி எடுத்து கழுவ கூடாது, அவங்கள கழுவ கூடாது. சகோதரர் ஜஃபர் தம்பி அவருடைய முகநூல் பக்கத்துல என்னை ஒரு பகிரங்க விவாதத்துக்கு கூப்பிட்டிருக்கிறார். ஆவணங்கள் இருந்தா வாங்க, இல்லாட்டி வரவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு 10 மணி தியாலத்துக்கு முந்தி 2026 ஜூலை மாதம் 27 திங்கட்கிழமை, இன்றைக்கு ஒரு 10 மணி தியாலத்துக்கு முந்தி கிட்டத்தட்ட இப்ப இரவு 10:10 திங்கட்கிழமை 27/7/2026 திங்கள் சகோதரர் ஜஃபர் போட்டிக்கிறார் முகமது இஸ்மத் அவர்களுக்கு ஒரு பகிரங்க அழைப்பு தலையங்கம். நல்லா கேளுங்க. நான் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் வெளியிட்ட ஒரு காணொலியை வைத்து அதில் அவருக்கு தேவையான ஒரு கிளிப்பை வைத்து அல் குர்ஆன் தமிழ் மொழிபெயர்ப்பு பிரதிகள் தடிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார். நான் வெளியிட்ட என் வீடியோவில் இருக்கின்ற கருத்துக்கள் தொடர்பாக நான் இன்னும் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறேன் என்று இருக்கிறார். இவர் சொர்க்கம், இவர் நரகம், இவர் நல்லவர், இவர் கெட்டவர் என்று முடிவை கொடுக்கும் அதிகாரத்தை இறைவன் எனக்கு தரவில்லை, உங்களுக்கு தந்திருக்கிறானோ தெரியவில்லை என்று ஒரு குத்து. ஆனால் அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் தொடர்பான பிரச்சனையை ஆவணங்கள் வைத்து விளக்கி உள்ளேன். அதில் வரும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொறுப்பு நான். அவர் ஆவணம் வச்சு தான் பேசியிருக்கார், அதுல ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் பொறுப்புண்டார். நாங்க என்ன கோமணம் வச்சா பேசியிருக்கோம். இந்த விடயத்தில் உங்களை ஒரு இன்டர்வியூக்கு வருமாறு பகிரங்கமாக அழைக்கிறேன். உங்களிடம் உள்ள ஆவணங்களுடன் முடிந்தால் வாருங்கள். உங்களுக்கான பகிரங்க அழைப்பு. ஓகே, என் புகைப்படத்தை வைத்து என் வீடியோவில் உங்களுக்கு தேவையான ஒரு பகுதியை எடுத்து நீங்கள் அடுக்கடுக்காக பேசுவதால் உண்மை பொய் என்று ஆகாது. நீங்கள் பேசியவைகள் உண்மை என்றால் எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் என்னுடன் ஒரு இன்டர்வியூக்கு வாருங்கள். ஒரு நிபந்தனை, ஆவணங்கள் இருந்தால் வாருங்கள். ஒரு நிபந்தனை, ஆவணங்கள் இருந்தால் வாருங்கள். உண்மை என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அழைப்பு. வேறொரு வேலை நிமித்தம் ஊடகத்துறையில் இருந்து கொஞ்சம் விலகி இருந்தேன், ஆனால் இந்த துறை விடுவதா இல்லை என்று அவர் கடைசியில முடிச்சுக்கிறார். வேறொரு வேலையில் அவர் பிஸியா இருந்தீங்க, வேலை இருந்தீங்க, சுட்டி ஊடகத்துறையில் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார். அதெல்லாம் மனுஷருக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது உங்களோட பர்சனல் தானே. நீங்க அவசரமா வாங்க, நீங்க நல்ல புள்ள, துடிப்பான புள்ள, இளம் ரத்தம். இப்ப தம்பி போட்டிக்கிற போஸ்ட் டைம்ஸ் என்ன, போட்ட டைம்ஸ் என்ன, டே டைம்ஸ் என்ன. ஒரு 10 மணி தியாலத்துக்கு முந்தி என்று சொன்னா, இப்ப இரவு 10:10 என்று சொன்னா காலையில 10:10 நேரத்துல மாதிரி அவர் போஸ்ட போடுறார். இந்த போஸ்ட இங்க ஓடுறோம் போய்த்து பாருங்க. தம்பி இன்னைக்கு 27 திங்கள் 7ஆம் மாசம் 2026 அங்க எக்க டிசி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அலுத்கடையில நீங்க சொல்ற போஸ்ட் போடுற நேரத்தில் இஸ்மத் நானா பள்ளி சொத்தை பள்ளி என்று சொன்னதற்காக 100 கோடி கேட்டு ஒருத்தர் வழக்கு போட்டு வருஷம் நான் போய்த்தேன். நாங்க அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சும்மாவே சுடு தண்ணியில கையை விடுறவன், சும்மாவா விடுவோன்னா அவங்களுக்கு பேசினதுக்கு அவங்க வழக்கு போட்டு அல்லாடைக்கு 9-10 மாசத்துக்கு மேல வழக்குக்கு போய்த்து நான் உண்ட பேசினா ஆதாரத்தோட தான் பேசுறேன், சும்மா பேசுறதில்ல. முசுப்புக்கு மூத்தம் உங்கள்கிட்ட மட்டும்தான் ஆதாரம் மீக்கி. அப்ப சகோதரர் ரஸ்மின் பேசினா அவர்கிட்ட ஆதாரம் இல்லை. சாதி காஜியார் பேசுறார், அவர்கிட்ட அனுப்பினவர்கிட்ட ஆதாரம் இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர் மஸ்தான் பேசுறார், அவர்கிட்ட ஆதாரம் இல்லை. ஊடகவியலாளர் அப்துல் ரஹ்மான் ஆஃபீர் கேள்வி கேட்கிறார், ரிவ்யூ கமிட்டி, அவர்கிட்ட ஆதாரம் இல்லை. நாட்டுல வெளிநாட்டுல அரசியல், ஆன்மீக, அதிகார, ஊடக எல்லா அம்சங்களிலும் உள்ள பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வாட்ஸ்அப் குழுமங்கள்ல அங்க இங்கெல்லாம் போஸ்ட போட்டு ஏசுறாங்க, கத்துறாங்க. என்ன அவங்கள்ட்ட ஆதாரம் இல்லை, உங்கள்கிட்ட மட்டும்தான். தம்பி பால் இருக்கு ஜஃபர், பழம் இருக்கு ஜஃபர், பசி இருக்கா ஓஹோ. உலமா சப 8 பேரை நீங்க கழுவ கூடாது. என்னவாப்பா கேட்டீங்க? ஆவணமா? வார வெள்ளிக்கிழமைக்கு முந்தி வரணுமா? அப்ப இன்றைக்கு திங்கள், இன்னும் 3 நாள் தான் டைமிக்கு, 4வது நாள் வரணும். உங்களுக்கு என்னென்ன ஆவணம் வேணும்? இங்கிலீஷால வேணுமா, அரபால வேணுமா? இப்படி காட்டினா நான் பொய்க்கு வேற என்னத்தையோ காட்டுறேன்னு நினைப்பீங்க. என்ன எனக்கு பைத்தியம் இல்லாட்டி உங்களுக்கு பைத்தியம்? பாக்குற மக்கள் பாவம், அவங்களோட நேர காலங்களை கொடுத்து நாங்க பேசுறத பாக்குறாங்க. நம்பிக்கைக்கு மோசடி வைக்க கூடாது. நம்பிக்கைக்கு மோசடி செஞ்சு குர்ஆனை கொண்டு போய் குப்பையில போட்ட 8 பேர் உலமாக்கள்னு நாட்டுல எல்லாத்துக்கும் தெரியும். தப்லீக் ஜமாத்தும் தரிகா ஜமாத்தை சார்ந்த உலமாக்கள் என்பதும் எல்லாத்துக்கும் தெரியும். அத்தனை பேர் 5 பேர் ஜமியத்துல் உலமாவை சார்ந்தவர்கள் என்றும் எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப முட்டமாக் சாரம் வெள்ள கலர இந்த 8 பேரும் அர்க்கம் நூர் அமீத் முர்ஷித் முலாஃபர் டாக்டர் அஃபருடீன் அஸ்வர் அசாய் முஸ்தபா ரசா முட்டி சில்மி நூரி இஹ்சானுத்தீன் ஜக்கி அஹமத். தம்பி மனப்பாடத்துல தானே பேசுறேன், ஆவணம் பார்த்தா பேசுறேன்.
கோமணம் அவரும் ஜெயா ஜெயா என்று சொல்ல வரும். அந்த 8 பேரும் ரிவ்யூ கமிட்டியில நின்ற புத்தக மீளாய்வு குழுல நின்று இந்த குர்ஆன் தடுக்கப்பட்டு 2 வருஷத்துக்கு மேல நிற்கும். நானும் நீங்களும் பேசுறது கொண்டு உங்கள்ட்ட மட்டும்தான் ஆவணம் இருக்கின்ற மத்த பேசின எல்லாம் பொய்க்காரனோடா. நாங்க பேசுற முசுப்புக்கு முகத்து வாரம் போவா இவ்வளவு ஆவணங்களை வச்சுக்கொண்டு. வார வெள்ளிக்கிழமைக்கு முந்தி வெள்ளிக்கிழமை வரட்டாம். மகன் தம்பி வார வெள்ளிக்கிழமை நான் வாரது இருக்கட்டும், நீங்க வாங்க. என்ன பிள்ளைக்கு கல்யாணம் ரோஸ்விலா கார்டன் பள்ளியில அசருக்கு போறோம், நிக்கா அதுக்கு போறோம், வலிமா நடக்குது. எல்லாத்துக்கும் கார்டும் கொடுத்து கூப்பிட்டு ஆதாரம் இல்லாம நாங்க பேசுறேன் இல்ல. உங்களோட எவன்ட பேச்சுக்கு பயந்து நான் நிக்கிறேன் இல்ல தம்பி. ஜஃபர் மட்டும் இல்ல, ஜஃபருக்கு கிடைச்சோ தெரிய ஒரு ஆஃபர். எவனுமே பேசுறதுக்கு இல்ல, அனாத மாதிரி திரியிறான். பேச வேண்டியவனோர் பேசுறான் இல்ல 8 பேரும். இப்ராஹிம் அன்சார் ஆஜியார் முன்னாள் பணிப்பாளர் வந்து ஊடகத்தில் உட்கார்ந்து சொன்னார், இவனோர் குர்ஆன்ல 30 இடத்துல ஜிஹாதுங்கிற வசனம் வார்த்தை டிபெக்ஸ் பண்ணணும் மட்டும் விதுர விக்ரமநாயக கிட்ட பேசிக்கொண்டு நான் கேட்டு நான் சொன்ன அவர்கிட்ட வானம் இது குர்ஆன் விஷயம். சிங்கள மனுஷன் விதுர விக்ரமநாயக்க முன்னாள் அமைச்சர், பௌத்த அந்த சமய பண்பாடு எனக்கு அமைச்சர். அவர்கிட்ட பேசி இந்த ரிவ்யூ கமிட்டியில ஒரு ஆலிம் சொன்னதாக அவர் தான் சொன்னார் இப்ராஹிம் அன்சார் ஆஜியார். இவனுள் அவர்கிட்ட 5 கோடி கேட்டு ஜெமியத்துல் செயலாளர் புக் ரிவ்யூ கமிட்டியில தலை இருக்கம் நூர் அமித் 5 கோடி சல்லி கேட்கிறான். வாப்பா நான் பள்ளி சொத்த பள்ளின்னு பேசினது என்கிட்ட 100 கோடி கேட்கிறான். உலக தலை குப்புற பேரண்டிக்கு கல்சன் எடுத்து தலையில போட்டு டிஷர்ட் எடுத்து கீழே போட்டு உள்ளு கொடுக்க வேண்டியது எடுத்து மாஸ்கா போட்டு கொண்டிருக்கிறீங்க எல்லாருமா சேர்ந்து. குர்ஆனை எடுக்கிறதுக்கு என்னமும் பேசுவோம், அதுக்கு வாங்க. அரசியல், ஆன்மீகம், அதிகாரம், ஊடகம் நாட்டை நல்ல வைக்க மேலும் நாசமாக்கே மேலும். உலக வரலாறு இதிகாசத்திலே குர்ஆனை குப்பையில போட்ட 8 உலமாக்கள் தொடர்பு பட்டிருக்கிறாங்க. சகோதரர் ஜஃபர் தம்பியுடைய கருத்துப்படிக்கு பார்த்தா இல்ல, இவங்க இல்லப்பா, முன்னாள் பணிப்பாளர், அந்த நேரத்தில் முஸ்லிம் சமய பண்பாடு திணைக்களத்தில் இருந்த பணிப்பாளர் யாரு பைசல், அவர் ஒரு கேம் ஒன்று ரோல் ஒன்று பிளே பண்ணிக்கிறார். நான் அவனத்தோட பேசுறேன் டாக்குமெண்டோட. அப்ப மற்றவங்க எல்லாம் கோமணத்தோடயா பேசுறாங்க? எல்லாரும் பேசினதெல்லாம் பிள்ளையா? தம்பி நான் ரெடி. வெள்ளிக்கிழமைக்கு என்ன பிள்ளைக்கு நிக்கா, நீங்க இங்க வாங்க. அதுக்கு போற எனக்கு வலிமா விஷயங்கள் இருக்குது, என்ன குடும்ப விஷயம் விட்டுட்டு ஓடுறல. நாளைக்கு நீங்க ரெடியா? நான் பேஸ்புக்ல லைவா நானும் கொடுக்குறேன், நீங்களும் கொடுங்க. இன்டர்வியூ பண்ணி எடிட் பண்ணி மசூரி போட்டிங்க மன்னாருக்கு ஏத்துற அவரெல்லாம் எங்கள்கிட்ட இல்லை. ஓப்பனா அடிச்சு விடுறேன், அயப்பாறை உண்டு. அக்கு தான். அல்லாஹ் அவனுடைய வார்த்தையில இறக்கினா நம்ம பாதுகாப்பான். நாங்க தடமாறோட என்னத்துக்கு தெரியுமா? நன்மையை தேடிக்கொள்ள, நிப்பாட்டி பாவத்தை தேடிக்கொள்ள இல்லை. யாரு குத்திசாரி நெல்லுல இருந்து அரிசி வளரும். உலக வரலாறு இதிகாசத்துல உலமாக்கள் ஸ்ரீலங்கால ஃபர்ஸ்ட் டைம் குர்ஆனை நிப்பாட்டுறதுக்கு அவங்க ஏதோ ஒரு விதத்துல துணை பைத்திக்கிறான். என்ன தெரியுமா காரணம்? பைசல், சாதிக் ஆஜியார் அந்த நேரத்தில் பணிப்பாளர், இந்த நேரத்தில் பணிப்பாளர், ஏனைய அதிகாரிகள், அரசியல்வாதிகள், ஜமியத்துல் உலமா சேர்ந்த உலமாக்கள், அதுவல்லாத உலமாக்கள், பலர்கள், பணம் படைத்த தனவந்தர்கள், மஸ்ஜித் நிர்வாகிகள், உலமா சபை, அதாவது சூரா சபை, சரியா கவுன்சில், மஸ்ஜித் பெடரேஷன், எவ்வளவு அமைப்பு இருக்கோ அத்தனை பேரும் கனிமா சொன்ன மக்களாக இருந்தா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த குர்ஆன் சொந்தம். ஆனா குர்ஆனை குப்பையில வீசி 2 வருஷத்துக்கு மேல 26 மாசம் அது அங்கே நிக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் சும்மா இருந்தாங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு அழிவு வந்து சேரும். எனக்கு அல்லாத அந்த ஊடக செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை பேச்சு திறமைய என்ன வழிவரத்தங்களை நான் கொட்டி குர்ஆன் எடுக்க தான் பார்க்கணும். அவங்க பேல்ற கக்குசிக்கலாம் நீங்க பாலியில தண்ணி கொண்டு பேத்து வச்சுட்டு என்னமோ ஊடகத்துல கொஞ்ச நாள் நான் அப்படி போயிட்டு இருந்தேன் இப்படி போயிட்டு இருந்தேன். சாரா நான் வாரேன், நாளைக்கு பேஸ்புக்ல லைவா பேசுவோமா? ஆனா நான் பச்சா பேசுவேன். ஆனா நாங்க எல்லாம் இல்ல, என்கிட்ட என்கிட்ட எல்லாம் இருக்கு. அது இல்லாம அவங்கள்கிட்ட இருக்கிறதும் இருக்குது. என்கிட்ட உங்களை பத்தியும் இருக்கு. என்கிட்ட பாலியில தண்ணி எடுத்துட்டு போவானு தம்பி, அவங்க பிளஷரை வச்சு அவங்க கழுவி கொள்வாங்க, டிஷ்யூ பேப்பரால தொடச்சி வச்சு கொள்வாங்க. நாங்க அவங்களே எல்லாம் குறை காண்றோம். குர்ஆனை நிப்பாட்டினதுக்காகத்தான் பிள்ளைய நாங்க பேசுறோம். ஆவணமும் கோமணமும் என்ன மத்த பைத்தியகான ஓட்ட மட்டும் ஆவணமீகி. அப்ப இதுல என்ன? எனவே சகோதரர் ஜஃபர் அவர்களுக்கு அது போன்ற இன்னும் யாரெல்லாம் மீக்கிறீங்களோ அல்லாவுடைய கலாம் விஷயம் இது. இல்லை மெஜிக்காட்ட வருவான் ஒத்தனும் பள்ளி சொத்துக்கு ஆட்டையை போடுறான். 2 பள்ளியில 3 பள்ளியில ஒத்தார் சட்டம் படிச்சு ஒத்தான் நிர்வாகத்தில் இருக்கிறான். நாங்க கேள்விப்பட்டது அப்படி கேரான் வக்கும் சபை சொல்லுது. பள்ளி சொத்துல பார் வச்சிருக்கிறான். அடே ஊடகம் செய்யற உங்களுக்கு கண் போட்டேடா கொள்முறை தானே வந்திருக்கிறீங்க, பேசினீங்களா எவ்வளவு காலமா? புற பார்க்குற பள்ளி. குர்ஆன் விஷயத்தை முடிப்போமே. எனக்கு வெள்ளிக்கிழமை என் குடும்பத்து வேலைக்கு என் பிள்ளைய கல்யாணிக்கு வந்துட்டு போங்க. அதுக்கு ஒரு வலிமா விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு நான் செம்பலுக்கு ரஷ்மிதா தர எலிமெண்ட்டை கூப்பிட்டு பேசி பாருங்களேன். செம்பலுக்கு ரஷ்மி தம்பி கேளாண்டா நாங்க பார்ப்போம். சரியா? நான் நாளைக்கு ரெடி லைவா செய்யறதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.